வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எக்கச்சக்கமான கடன் இருக்கிறதுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எனக்குன்னு எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோதான் மோட்டிவேஷனான விஷயங்கள் நான் கேட்டாலும் இப்போ எனக்கு சரக்கே இல்லை. ரொம்ப டவுனில் இருக்கேன். என்ன பண்ணுதே தெரியலங்க. ஒரு காலத்தில் நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன். 10 பேருக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தேன். பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தேன். சோர்ந்து போகிறவங்களாம் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இருந்தது. இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. நான் பண்ண ஒரு தவறான டிசிஷனால இப்போ நல்ல ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில ஃபர்ஸ்ட்டு இல்ல. அதுதான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும், அந்த கடன் உங்களை மூழ்கடிக்க முடியாது. இது ஒரு குட் நியூஸ். நெறைய பேர் கவனிக்காத ஒரு வழி இருக்கு. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல நெறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நல்ல ஞாபகம் இந்த இந்த ரைட் ஹேண்ட் சைடுல போனா அலமாரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தா கிளாக் இருக்கும் தெரியும். அந்த சைடு டிவி வச்சிருப்பாங்க. எல்லாமே நல்லா தெரியும். ஆனா கரண்ட் போயிட்ட பிறகு, நல்லா தெரிஞ்ச ஒரு இடம் கூட திடீர்னு தடவ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்க அதுவரைக்குமே அந்த வெளிச்சத்த மட்டும் தான் நம்பியிருந்தாங்க தவிர, தான் வச்சிருந்த பொருட்கள் இங்க தான் இருக்குன்றத அவ்வளோ தூரம் அவங்க கிரகிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ, இப்போ உங்களோட பிரச்சனை லைட் ஆஃப் ஆயிருக்கு அவ்வளோதான். மத்தபடி உங்களுடைய ஆசீர்வாதங்கள், பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் அந்தந்த அலமாரியில அங்கங்க கரெக்ட்டா தான் இருக்கு. லைட்ட போட்டீங்கன்னா உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதாவது தங்க கத்திய ஒருத்தன் பார்க்குறான். அந்த பார்க்கக்கூடிய நபர் ஒரு சமையல்காரனா இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு அந்த தங்க கத்தியில ஃபர்ஸ்ட்டு தோன்றது, இந்த தங்க கத்திய வச்சு என்ன காய்கறி நறுக்கலாம்னு மட்டும் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த தங்கத்தோட வேல்யூலாம் பத்தி டிசைட் பண்ணுவாரு. இதுவே அதே தங்க கத்தி, ஒரு பொற்கொல்லன் அதாவது நகை செய்றவரோட பார்த்தோம்னா, இந்த தங்க கத்திய உருகுனா எத்தனை விதமான செயின் செய்யலாம், எத்தனை விதமான டாலர் செய்யலான்னு தான் ஃபர்ஸ்ட்டு அவர் எஸ்டிமேட் போடுவாரு. ஸோ அவருக்கு பிளான் அப்படி. இதே தங்க கத்தி ஒரு கார்ப்பரேட் ஆளுக்கு கிடைச்சிச்சுன்னா, இந்த தங்க கத்திய ஒரு மியூசியத்தில வச்சு, இந்த தங்க கத்திய உருக்கவும் வேணாம், அத வச்சு கட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு பார்த்தாவே டிக்கெட் போட்டு அழகா அந்த மியூசியத்த வச்சு நடத்திட்டு போயிடுவார். ஸோ ஒரு கண்காட்சி வச்சா போதும், அவர் அந்த பணத்த சம்பாரிச்சுருவார். நல்லா கவனிச்சு பார்த்துங்க. ஒரே ஒரு பொருள் தான் யாருகிட்ட இருக்குதுன்னு தான் விஷயம். அதோட மதிப்பு யாரிடம் போய் சேர்கிறது அத பொறுத்து தான் அதோட உண்மையான மதிப்பே தெரியுது. இவர் வெட்டணும்னு முடிவு பண்ணாரு, இவர் உருக்கணும்னு முடிவு பண்ணாரு. அவர் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் பார்த்தாவே போதும். அதுக்கு டிக்கெட்ட போட்டு வாங்கிட்டாரு. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் இதே தான். நெறைய பேருக்கு தைரியம் இருக்கும். நெறைய தைரியம் இருக்குங்க. நான் இப்போ கூட எனக்கு பணம் குடுங்க. என் கடன் பிரச்சனை வச்சுட்டு நான் சரியா வந்துரும்னு தைரியம் இருக்கும். ஆனா அந்த தைரியத்திலும் இதே போல தான். இந்த தைரியம் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏத்தபடி வேறுபடும். தெரு ஓரத்துல இந்த கயிறு மேல் நடக்கக்கூடியவங்களுடைய தைரியம் 10 அடி வரைக்கும் தான் அவங்க தைரியம் அவங்களுக்கு தான் இருக்கும். அவங்க தைரியசாலி தான். அவங்க செஞ்சத நம்ம செய்ய முடியாது தான். பட் அவங்களோட தைரியம் அந்த 10 அடி மேல இருக்கக்கூடிய கயிறுல அவங்க நடப்பாங்க. அதே தைரியம் ஒரு சிலருக்கு பங்கிங் ஜம்ப் பண்ணுவாங்க. மேலேருந்து அப்படியே குதிப்பாங்க. அதுவும் ஒரு தைரியம் தான். அவங்ககிட்டயும் இருக்குது அதே தைரியம் தான். ஆனா அவங்களுடைய லெவல் கொஞ்சம் அதிகம். இன்னும் கொஞ்சம் லெவல் மேல போனோம்னு வச்சுக்கங்களேன், விண்வெளி சாகசங்களா பாராசூட்லேருந்து குதிக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிறதும் அதே தைரியம் தான். உங்ககிட்ட இப்போ ஒரு 10,00,000 கடன் இருக்கு. அந்த 10,00,000 குடுத்தா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளிய வந்துருவீங்களா? உங்களால வெளிய வர முடியுமா? உங்களால தைரியமா என்ன டிசிஷன் எடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, என் கடன அடைக்க முடியும்னு தான் உங்களால சொல்ல முடியும். ஆனா அதப்படி ஒரு படி மேல போனீங்கன்னா, அந்த கடனுக்கு மேல சம்பாரிக்க முடியும்னு சொல்றது ஒரு படி. அதே ஒரு படி மேல போட்டீங்கன்னா, இந்த 10,00,000 1,00,00,000வா ஆக்கக்கூடிய தைரியம் வரும். ஸோ தைரியன்றது எந்த விஷயத்தையும் துணிஞ்சு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தயாரா இருக்கிறது தான் தைரியம் நான் சொல்ல வரேன். ஒரு பெரிய அம்பு, வில் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி கூட்டத்துல, அந்த காலத்துல போர் ஏற்படும்பொழுது, அந்த யார் நல்லா வில்லு விடுறாங்களோ, அப்பேற்பட்டவங்கள தான் செலக்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அப்படி செலக்ட் பண்ணதுக்காக வரும்பொழுது, ஒரு 5 பேர் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்றாங்க. அந்த 5 பேர்ல சரியா ஒரு 5 செகண்டுக்குள்ள 3 அம்பு டக்கு டக்குன்னு அவங்க விட்டுருக்கணும். கரெக்ட்டா அந்த சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க அடிக்கணும். பாயிண்ட் செக் பண்றாங்க. சரியா அந்த 5 செகண்டுக்குள்ளேயே எல்லாரும் 3 வில்ல டப்பு 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 டப்புன்னு போடுறாங்க. ஆனா, அந்த செலக்ட் பண்ண வந்தவர் அந்த 5 பேரையும் தேர்ந்தெடுக்கல. இவங்கள தவிர வேற யாரா இருக்கிறாங்களா கேட்கும்பொழுது, இருக்கிறாங்க. ஆனா, இவங்க அளவுக்கு கிடையாதுன்ட்டு இன்னொரு 5 பேர் நிறுத்துறாங்க. அதுல 3 பேர் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க. அதாவது 5 செகண்ட்ஸ்ல 5 விதமான அம்பையும் உடனே உடனே எடுத்து அடிக்கிறாங்க. ஆனா, அவங்க குறி சரியான லெவல்ல இல்ல. கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருக்கு. பாயிண்ட் கிட்ட போல. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த செகண்டாக எடுத்த அந்த 5 பேர்ல 3 பேர் பண்ணாங்க இல்லையா?
பாயிண்ட் அங்கங்கே அடிச்சாங்களே, அந்த 3 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்தார். அப்போ அங்க இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் கேட்டாங்க, எதுக்குங்க சரியா அடிக்கிறவங்கள எடுக்காம இவங்கள ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, இவங்க போற இடம் போர் சம்பந்தமான ஒரு விஷயம். அங்க போய் நெத்தியில தான் அடிக்கணும்னு விஷயம் கிடையாது. அந்த 5 செகண்ட்ல எத்தனை அம்பு அவனால எடுக்க முடியும், எவ்வளோ தூரம் அவன் தைரியமா அதை ஹேண்டில் பண்றான் தான் விஷயமே தவிர, அவனுடைய திறமையோ, அவனோட நுண்ணறிவோ அங்க தேவையே இல்ல. அவனுக்கு பொறுத்த வரைக்குமே ஒருத்தன் வில்ல வச்சு, ஒரு அம்ப வச்சு நிக்கிறான்னா, அவங்க எதிர்ல இருக்கிறவங்க பயப்படணும். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருந்தா போதும். அவன் சரியா அடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. கைய கால அடிச்சா கூட போதும். எனக்கு தேவை தைரியமா அவங்க எடுக்கக்கூடிய ஃபாஸ்ட்டான முடிவு தான் முக்கியம்னு அவர் சொல்றாரு. ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த சான்ஸ்ல நான் ஒரு ஜாப் செய்யலாங்க. நான் ஒரு முக்கியமா ஒரு பிசினஸ் செய்யலாம்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. ஆனா இன்னி வரைக்குமே அது டிசிஷன் எடுக்காம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க. ஏற்கனவே ஒரு கடன்ல அடிபட்டேனே, இதுக்கப்புறமா இன்னொரு கடன் வாங்கி செய்யலாமா? அந்த செஞ்ச விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருமான்னு ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு ஒரு குழப்பத்தோட இருப்பீங்க இல்லையா? அப்பேற்பட்டவங்களுக்கு தான் நான் சொல்றேன். தைரியமான முடிவுகளை எடுக்க தயாரா இருங்க. நீங்கள் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு மணி துளிகளும் கடந்து போய்க்கிட்டே இருக்கும். இந்த டைம்ல நீங்க தைரியமா எடுக்காம இருந்தீங்கன்னா, இன்னும் 10 வருஷமானாலும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. அதனால ஒரு ஆப்ஷன்ஸ் வருதா? முயற்சி செய்யுங்க. உங்க முயற்சியில எப்பவுமே சோர்ந்து போகாதீங்க. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா அதிபரா இருக்கக்கூடிய இந்த டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, அவர் படாத, அவர் கஷ்டப்படாத, அவர் இறங்காத பிசினஸே கிடையாது. ஒரு காலத்துல 0ல அவருடைய பிசினஸ் போச்சு. அவர எல்லா பத்திரிக்கையாளரும் கேட்கும்போது, நான் இதுலேருந்து ஈஸியா வெளிய வந்துருவேன்னு சொன்னாரு. ஏன் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எடுத்த பிசினஸ் எல்லாம் டான் எல்லாமே துணிச்சலான பிசினஸ். ரெஸ்லின் சம்மந்தமே இல்லாம ரெஸ்லின், சம்மந்தமே இல்லாம ஒரு ப்ராடக்ட், சம்மந்தமே இல்லாத விஷயம். நம்மலாம் இதெல்லாம் போகக்கூடாதுன்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவர் போவார். ஸோ அனைத்து விதமான கார்ப்பரேட்லயும் பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இறங்காத இடமே கிடையாது. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடத்திட்டு லாஸ்ட்டா ஒரு அமெரிக்கா அதிபர் லெவலுக்கு வராரு. விஷயம் என்னன்னா, அவரோட நோக்கம் அங்க. அதுக்காக என்ன விதமான முடிவு எடுக்கவோ, எந்த விதமான விஷயத்துக்கும் தாமதிக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. முயற்சி செஞ்சு அதை துணிச்சலா எடுத்து தைரியமா எடுத்த முடிவுகள் தான் அவர் அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அவர் எல்லாரும் திட்டலாம், கிண்டல் பண்ணலாம். அவர் எவ்வளவுதான் பண்ணாலும் அவர் இருக்கிற இடம் அங்க தானே. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல சவால் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இவர் தான் எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்காரு. என்னோட ஏமை இவரு தான். இவரை வின் பண்ணிட்டு மேல வந்தா போதும். அவனை காட்டில நான் மேல வந்தா போதும். இவனை காட்டும் மேல வந்தா போதும். நமக்கு போட்டியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? இதான் பாயிண்ட். 2ஆம் உலகப் போர்ல கொக்கோ கோலா கம்பெனி ரொம்ப வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வரும்போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, நீங்க என்னங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களே, உங்களுடைய போட்டியாளரா நீங்க யாரை கருதுறீங்க? ஏன்னா அப்பதான் பெப்சி வந்துட்டு இருக்கு. அப்போ கொக்கோ கோலா சொல்றாங்க, எனக்கு போட்டியாளர்கள் ஒரே ஒருத்தர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், தண்ணி. தண்ணி தான் எனக்கு போட்டியாளர். ஒரு காலத்துல தண்ணிய காட்டிலும் கொக்கோ கோலா குடிக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்கன்ட்டு அப்போ அந்த நிமிஷத்துல அந்த சேர்மன் சொல்றாரு. அதே போல பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்குமே நெறைய பேர் தண்ணிக்கு பதில் வெயிலுக்கு கொக்கோ கோலா தான் தோண்டி போறாங்க. ஸோ அவங்க ஏம் பண்ண விஷயங்கள், அவங்களுக்கு எந்த விதமான சவால்கள யார் அவங்கள போட்டியாளரா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தான் முக்கியம். அவருக்கு தண்ணி போட்டியாளர்னா, உங்களுக்கு யார் போட்டியாளர்? பக்கத்துல இருக்கிற ஆளா? உங்க எதிர் இருக்கிற ஆளா? கிடையாது. பெருசா உங்களுடைய போட்டியாளர்ல திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ஏம் பெருசா வைங்க சொல்றேன். ஸோ இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ந்து போயிருப்பீங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. ஆனாலும் தைரியமா இருங்க. ஏன்னா, நீங்க தேடி இருக்கக்கூடிய வெற்றி உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேடிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வம் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேடிக் கொண்டிருக்க புகழ் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய வெற்றி உங்களை வீட்டின் வாசற்படியில் கதவை தட்டி என்னை எடுத்துக்கொள் சொல்லும். ஆனால் தைரியமா இருங்க. சோர்ந்து போகாதீங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.